பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற உண்டியல் எண்ணிக்கையில் தங்கம், வெள்ளி மற்றும் சுமார் 3.53 கோடி ரூபாய் ரொக்க பணம் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி மலைக்கோவிலில் உள்ள உண்டியல்கள் மற்றும் அடிவாரம் திரு ஆவினன்குடி கோவில் உண்டியல்கள் அனைத்தும் இன்று முறைப்படி திறக்கப்பட்டு எண்ணிக்கை செய்யப்பட்டன. இதில் மலைக்கோவில் உண்டியல்கள் மூலம் மட்டும் 3,36,70,630 ரூபாய் வசூலாகியுள்ளது. இதேபோல் திரு ஆவினன்குடி கோவில் உண்டியல் மூலம் 16,55,035 ரூபாய் பெறப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக சேர்த்து ரொக்கப்பணமாக மட்டும் 3,53,25,665 ரூபாய் காணிக்கையாக வந்துள்ளது. மேலும் தங்கம் 576 கிராம், வெள்ளி 8 கிலோ 886 கிராம் மற்றும் 1630 எண்ணிக்கை கொண்ட வெளிநாட்டு செலாவணி நோட்டுகளும் பக்தர்களால் காணிக்கையாக செலுத்தப்பட்டுள்ளன. கோவில் அதிகாரிகள் மற்றும் வங்கி பணியாளர்களின் மேற்பார்வையில் இந்த பணிகள் இன்று முழுமையாக நிறைவடைந்தன. மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காடு கிராமத்தில் அமைந்துள்ள விருச்சிகம்பாள் சமேத ஆலாந்துரையப்பர் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கடந்த 23ஆம் தேதி முதல் கால யாகசாலை பூஜையுடன் தொடங்கி நடைபெற்று வந்தது. இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று பூர்ணாகதிக்கு பின்னர் கடம் புறப்பாடு நடைபெற்று சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கடங்களை தலையில் சுமந்து வந்து விமான கும்பத்தை அடைந்தனர். தொடர்ந்து கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டது. இதில் சித்தர்காடு சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். திண்டிவனம் சலவாதி கிராமத்தின் கிராம தெய்வமாகவும் அனைவரின் இஷ்ட தெய்வமாகவும் அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் 3 நிலை கோபுரம் அமைத்து ஆலய நுழைவாயிலில் 2 துவார சக்திகள் அமைத்து ஆலய கருவறையில் நிலையம்மன் அமைத்து ஆலயத்திற்கு பஞ்சவர்ணம் தீட்டி அழகுபடுத்தி ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய வர்ண கலாப அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமும் மற்றும் புதிதாக ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்திற்கு வலப்புறத்தில் தலைமுறையாக ஸ்ரீ ஜடாமுனீஸ்வரர் வழிபட்டு வந்த இடத்தில் புதிதாக ஒரு ஆலயமும் கருவறையில் கற்றலை அமைத்து ஆலயத்திற்கு பஞ்சவர்ணம் தீட்டி ஸ்ரீ ஜடாமுனீஸ்வரன் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் கிராம பொதுமக்களால் சேவிக்க குருவருளும் திருவருளும் கூடிய ஆன்றோர்களால் நிச்சயித்த வண்ணம் இன்று நடைபெற்றது. இன்று காலை 4ஆம் கால பூஜைகள் இனிதே ஆரம்பமாகின்றன. தொடர்ந்து யாகசாலையில் அஷ்டதிரவிய ஹோமம், விசேஷ மூலிகை ஹோமங்கள், மகா பூர்ணாகதி செலுத்தி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து யாத்ரா தானம் மற்றும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து காலை 10 மணி அளவில் மூலவர் அருள்மிகு ஸ்ரீ ஜடாமுனீஸ்வரர் கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் கருவறை விமான கோபுரம் மகா கும்பாபிஷேகம் சிவாச்சாரியார்களால் வேத மந்திரம் முழங்கிட மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் மூலவர் ஸ்ரீ முத்து மாரியம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சலவாதி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள பழமையான காசிநாத சுவாமி திருக்கோவிலில் 17 ஆண்டுகளுக்கு பின்னர் மகா குடமுழக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தியுடன் தரிசனம் செய்தனர். இந்த திருக்கோவிலில் கடைசியாக 2009ஆம் ஆண்டு குடமுழுக்கு நடைபெற்றது. அதன் பின்னர் 17 ஆண்டுகள் கழித்து இவ்வாண்டு மீண்டும் குடமுழுக்கு நடத்த இந்து சமய அறநிலைத்துறை வழிகாட்டுதலின்படி கோவில் நிர்வாகம் விரிவான ஏற்பாடுகளை செய்தது. விழாவை முன்னிட்டு கோவிலில் திருப்பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டன. குடமுழுக்கு நிகழ்ச்சிக்காக தேவையான புனித தீர்த்தங்கள் பல முக்கிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டன. கடந்த 2 நாட்களாக யாகசாலை அமைத்து சிறப்பு யாகங்கள் நடைபெற்றன. இதில் 200க்கும் மேற்பட்ட ஆதீனங்கள் மற்றும் சிவாச்சாரியார்கள் கலந்து கொண்டு வேத மந்திரங்களுடன் பூஜைகள் நடத்தினர். இந்த நிலையில் இன்று காலை மகா குடமுழக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. அகத்திய முனிவரின் புண்ணிய பூமியாக விளங்கும் தாமிரபரணி கரையில் அமைந்துள்ள இந்த திருத்தலத்தில் நடைபெற்ற குடமுழுக்கு நிகழ்வில் பக்தர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பக்தர்களின் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது.
விழாவை முன்னிட்டு தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினர் இணைந்து பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கு நடவடிக்கைகளை சிறப்பாக மேற்கொண்டிருந்தனர். தஞ்சையை அடுத்த வெண்ணாற்றங்கரையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஞானாம்பிகை அம்மன் சமேத அருள்மிகு காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலில் கும்பாபிஷேக விழா கடந்த 24ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமத்துடன் சிறப்பாக தொடங்கியது. அதைத் தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் நடைபெற்று இன்று 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் மகா பூர்ணாகதி, மகா தீபாராதனை, யாத்ராதானம் நடைபெற்று மங்கள வாத்தியங்கள் இசைக்க கடம் புறப்பட்டு சிவாச்சாரியார்கள் புனித நீரை கோபுர கலசத்திற்கு எடுத்து சென்றனர். பின்னர் அதைத் தொடர்ந்து விமான கோபுர கலசங்களுக்கு பூஜைகள் செய்து புனித நீர் கோபுர கலசங்கள் மீது ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி கோடை வசந்த உற்சவம் நேற்று முன்தினம் துவங்கி வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. விழாவை முன்னிட்டு அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் பிரியாவிடை அம்மனுடன் சகல பரிவாரங்களுடன் தெற்கு சித்திரை வீதியில் உள்ள வெள்ளியம்பலம் பள்ளியில் எழுந்தருளினர். இதனைத் தொடர்ந்து அங்கு நடைபெற்ற சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகளை அடுத்து அருள்மிகு மீனாட்சி அம்மன், சொக்கநாதர் மற்றும் பிரியாவிடை தாயாருடன் ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் பங்குனி உத்தரத்தன்று காலையில் கோவிலில் இருந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பஞ்சமுத்திகளுடன் புறப்பாடாகி வைகை வடகரையில் அமைந்துள்ள செல்லூர் திருவாப்புடையார் கோவிலில் எழுந்தருளுகிறார். அங்கு சுவாமிக்கு அபிஷேகம், அலங்காரம் சிறப்புற நடைபெறுகிறது. ஊஞ்சலில் அமர்ந்து அருள் பாலித்த அருள்மிகு சுந்தரேஸ்வரரை பக்தர்கள் ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த தேவதானம்பேட்டை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் சமேத ஸ்ரீ தர்மராஜா கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவை முன்னிட்டு 2 நாட்கள் யாகசாலை பூஜைகள் மற்றும் பல்வேறு மத சடங்குகள் நடைபெற்றன. நேற்று 24ஆம் தேதி காலை 6 மணிக்கு மங்கள இசையுடன் முதற்கால யாக பூஜைகள், கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு ஹோமங்கள் நடைபெற்றன. மாலை நேரங்களில் தீபாராதனை மற்றும் 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இன்று காலை யாகசாலையில் மங்கள இசையுடன் கோ பூஜை மற்றும் பிஸ்வத் சேனர் பூஜை, கலச பூஜை, மூலமந்திர ஹோமம், நாடி சந்தானம், வேத பாராயணம், 108 விதமான திரவியாகுதி ஹோமங்கள் யாக பூஜையில் செலுத்தப்பட்டு மகா பூர்ணாகதி பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து 10 மணிக்கு யாத்ராதானம் பூஜையுடன் மேளதாளங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை 10:45 மணிக்கு கோவிலின் கோபுர கலசங்களுக்கும் விமான கோபுர மகா கலசங்களுக்கும் சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் முழங்க பூஜிக்கப்பட்ட கலசங்கள் கொண்டு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ தர்மராஜா மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தேவதானம்பேட்டை கிராமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராம பகுதிகளில் இருந்து கலந்து கொண்ட பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் உபயதாரர்கள், கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். நெல்லை மாவட்டம் தெற்கு பாப்பாங்குளம் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்று பொற்சடைச்சி ஸ்ரீ சடையுடையார் சாஸ்தா திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வரும் ஏப்ரல் 3ஆம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. இதற்காக கோவிலில் பல்வேறு திருப்பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த புனரமைப்பு செய்யும் பணி சுவாமி சடையுடையார் சேவா டிரஸ்ட் சார்பில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் பணிகள் நிறைவு பெற்ற சூழலில் கும்பாபிஷேகத்திற்கான பூர்வாங்கமாக ஸ்தம்ப பிரதிஷ்டை இன்றைய தினம் விமர்சையாக நடைபெற்றது. இதனை ஒட்டி கோவிலில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு முகூர்த்த காலுக்கு பால், மஞ்சள் உள்ளிட்ட அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து ஸ்தம்பம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடந்தது. இதில் பிரதான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக கோவிலில் மூலவர் உள்ள அனைத்து பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடந்தது. சத்குரு சுவாமினா. இது கல்லடைக்குறிச்சி பக்கத்தில் உள்ள தெற்கு பாப்பாங்குளம், இது பரையன் பாப்பாங்குளம்னு பேர். இந்த கோவில் சிங்கப்பட்டி சமஸ்தானத்துக்கு ஆளுகைக்கு விட்டுப்பட்டு வயக்காட்டுக்கு நடுவில்
அம்பாள் அனந்தாம்பிகை, பாலஜராசாஸ்தா, துர்கா பரமேஸ்வரி, பத்ரகாளி, பைரவா, அகோர பைரவர், வீரபத்ரரோட கோவில் கொண்டு இருக்கிறார். இங்கே 2026 ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி மகா கும்பாபிஷேகத்துக்கு சர்வூரார் சேவா சமிதியின் மூலமாக எட்டுப்பள்ளி கூட்டத்தாருடைய உதவியோடு நடந்து வருகிறது. இன்றைய தினம் அந்த யாகசாலை நிர்மாணத்திற்காக ஸ்தம்ப பிரதிஷ்டாபன முகூர்த்தம் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக வருகிற 30ஆம் தேதி காலை மகாகணபதி ஹோமத்திலிருந்து ஆரம்பித்து சாயங்காலம் தீர்த்த சங்கரத்துடன் மாலை இரவு சுவாமி சங்கோஜனம் கலாகர்ஷனம் செய்து முதல் கால யாகசாலை தொடங்கி 4 தினங்கள் தொடர்ச்சியாக யாகசாலை பூஜைகள் விமர்சையாக நடந்து சதுர்வேத பாராயணத்துடனும் சுக்தாதி பாராயணம் மூலமந்திர ஜபங்களுடன் நடந்து வருகிற 3ஆம் தேதி காலை மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது. பக்த ஜனங்கள் யாவரும் கலந்து கொண்டு இந்த மகா வைபவத்தை நடத்தி வைத்து சுவாமியின் அருளுக்கு பாத்திரமானபடி பக்த சேவா சமிதியும் சர்வூரார் சேவா சமிதியும் எட்டுப்பள்ளி கூட்டத்தாருடைய சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீராம். சுவாமி சர்வூரார் கோவில் நிற்கிறோம். இப்போது தெற்கு பாப்பாங்குளம் கிளரக்குறிச்சி கிராமத்தில் இருக்குது. இங்கே வந்து கும்பாபிஷேகம் ஏப்ரல் 3ஆம் தேதி அன்றைக்கி ஏற்பாடு நடந்துட்டுருக்கு. இதில் வந்து எட்டுப்பள்ளி கூட்டத்தார்னு சொல்லி அவள் தான் ஸ்தானிகா. நாங்கள் வந்து சர்வூரார் சேவா ட்ரஸ்ட்டு, சுவாமி சர்வூரார் சேவா ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு ரச்சனை பண்ணுறோம். அதில் மூர்த்த நிர்வாகி மிஸ்டர் விஸ்வநாதனா கீழாம்பூர் ரைஸ்மில், மிஸ்டர் ராமமூர்த்தி, அப்புறம் என் பேர் நடராஜன், வெங்கட்ராமன், எல்லோரும் சேர்ந்து டவுனில் காசி விஸ்வநாதன் எல்லோரும் சேர்ந்து நடத்துகிறோம். இந்த கும்பாபிஷேகம் வந்து கிட்டத்தட்ட 2004க்கு அப்புறம் இப்போ ஏற்பாடு பண்ணி நடக்கிறது. இந்த கும்பாபிஷேகத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த எட்டுப்பள்ளி கூட்டத்தார்னு சொல்லக்கூடிய அவாளும் இந்த பொன்னுவழி காணின்னு சொல்லி அவாளும் தான் இந்த கோவிலில் வந்து டிசைபிள்ஸ் எல்லோரும் இந்த கோவிலுக்கு வந்து கும்பாபிஷேகத்துக்கு வந்து அணுகிறதுக்கு பாத்திரமாக கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கி ஸ்தம்ப பிரதிஷ்டை நடந்தது. இந்த ஸ்தம்ப பிரதிஷ்டையில் கும்பாபிஷேகத்துக்கு மூலமான இது வந்து ஸ்தம்ப பிரதிஷ்டை. இதுக்கப்புறம் 30ஆம் தேதியிலேருந்து யாககால பூஜைகள் ஆரம்பம். அதுலேருந்து எல்லாம் நடக்கும். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் மகேந்திரகிரி மலையடிவாரத்தில் அமைந்துள்ளது திருக்குறுங்குடி அருள்மிகு சுவாமி அழகிய நம்பிராயர் திருக்கோவில். 108 வைணவ திவ்ய தேசங்களில் 89வது திவ்ய தேசமான திருக்குறுங்குடி சுவாமி அழகிய நம்பிராயர் திருக்கோவில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட திருக்கோவிலாகும். இத்திருக்கோவிலில் சுவாமி சுந்தர பரிபூரணன் ஸ்ரீ அழகிய நம்பி என்ற திருநாமத்துடன் பெரிய கோவிலில் நின்றும் இருந்தும் கிடந்தும், திருப்பார்கடல் நதித்துறையில் நின்றும், மகேந்திரகிரி பர்வத மலையில் ஸ்ரீ திருமலை நம்பி என 5 நிலைகளில் சேவை சாதிக்கின்றார். தாயார் குறுங்குடி வள்ளி நாச்சியார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், திருமங்கையாழ்வார் ஆகியோரால் மங்களாசாசனம் செய்த தலமாகும். கைசிக ஏகாதசியில் ஸ்ரீ அழகிய நம்பி பிரம்ம ராட்சசனுக்கு பாவ விமோச்சனம் நீங்க கிருபை செய்தார். திருமங்கையாழ்வார் முக்தி பெற்ற தலம். ராமானுஜரை ஆச்சாரியனாக கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி என்று தாசிய நாமம் பெற்றவர். எம்பெருமானால் ஸ்தாபிக்கப்பட்ட 74 சிம்மாசன அதிபதிகளில் திருக்குறுங்குடி திரு ஜீயர் மடமும் ஒன்று. சிறப்புகள் வாய்ந்த இந்த திருக்கோவில் சுமார் 45 ஆண்டுகளுக்கு பிறகு அஷ்டமந்தன மகா சம்பரோக்ஷனம், தற்போதைய 50வது பட்டம், வர்த்தமான ஸ்ரீ ஸ்ரீ பேரருளாளர் ராமானுஜ ஜிஎஸ் சுவாமிகள் நியமனத்தின் பேரில் திருப்பணிகள் நடைபெற்று முடிவடைந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி காலை ஜிஎஸ் சுவாமிகளிடம் தேங்காய் பெற்று நியமனம் வாங்கி திருக்கோவிலில் பெருமாளிடம் பகவத் பிரார்த்தனையுடன் மகா சம்பரோக்ஷண நிகழ்வுகள் ஆரம்பமாயிற்று. சிறப்பாக உத்தமபட்ச குண்டம் என 51 யாக குண்டங்களுடன் யாகசாலை மிக பிரம்மாண்டமாய் அமைக்கப்பட்டிருந்தது. மாலையில் நம்பி ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு விஸ்வக்ஷேன ஆராதனம், ஆச்சாரிய வர்ணம், அங்குரார்ப்பணம், கும்ப கலாகர்ஷனம், முதல் கால யாகசாலை ஹோமங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து கடந்த 3 தினங்கள் காலை மாலை 2 வேளைகளிலும் யாகசாலையில் ஹோமங்கள், திவ்ய பிரபந்த வேத பாராயணம், பூர்ணாகதி நடைபெற்றது. கும்பாபிஷேக தினமான இன்று காலை திருப்பதி சின்ன ஜீயர் சுவாமிகள் மற்றும் திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் எழுந்தருளியதும் 8ஆம் கால யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு பஞ்சசுக்த ஹோமம், மகா பூர்ணாகதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாத்ராதானம் நடைபெற்று கடம் புறப்பாடு நடைபெற்றது. காலை 9:20 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் மிருக சீரிஷ நட்சத்திரம், ரிஷப லக்கணத்தில் விமானம் மற்றும் 3 மூலவர்கள் சம்ரோக்ஷணம் நடைபெற்றது. தொடர்ந்து பிரம்மஹோஷம் 4000 சாற்று முறை,
ஜிஆர் சுவாமிகளுக்கு மரியாதை, தீர்த்த விநியோகம், கோஷ்டி நடைபெற்றது. இரவில் 3 பெருமாள்களின் கருட சேவை நடைபெறுகின்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள், முக்கிய பிரமுகர்கள் கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். இந்நிகழ்வில் திருமலா திருப்பதி சின்ன ஜிஆர் சுவாமிகள் கலந்து கொண்டு ஆசிகள் வழங்கினார். கும்பாபிஷேக திருப்பணிகள் ஸ்ரீமான் வேணு ஸ்ரீனிவாசன், சிஇ, டிவிஎஸ் மோட்டார்ஸ் லிமிடெட் அவர்களின் பெருமுயற்சியால் நடைபெற்றது. ஏற்பாடுகளை திருக்குறுங்குடி, திரு ஜிஆர் மடம் மற்றும் ஊர் மக்கள் செய்திருந்தனர். சோமாசிப்பாடி கிராமத்தில் அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத பாலசுப்பிரமணியர் கோவில் உள்ளது. இந்த கோவில் புனரமைப்பு செய்து கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என கிராம மக்கள் முடிவு செய்தனர். அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத பாலசுப்பிரமணியர் கோவில் புனரமைப்பு முடிக்கப்பட்டு கோவில் வளாகத்தில் 11 யாகசாலைகள் அமைக்கப்பட்டது. கடந்த 3 தினங்களாக முதல் கால முதல் 5 கால பூஜைகள் நடைபெற்று இன்று அதிகாலை கோ பூஜை மற்றும் 6ஆம் கால பூஜைகள், சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து யாகசாலையில் பூர்ணாகதி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீரை கோவில் பிரகாரத்தில் சுற்றி வந்து கோவிலுக்கு மேலுள்ள கலசத்தில் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தினர். இந்த கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு முருகனுக்கு அரோகரா பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் புனித நீர் ட்ரோன் மூலமாக பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.